ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 17 த ஒடிசி மூவி ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ அதோட ப்ரொமோஷனுக்காக கிறிஸ்டோபர் நாலன் மற்றும் அவங்களோட டீம் வந்துட்டு பயங்கர சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொமோஷன்ல ஒரு முக்கியமான பகுதியா நியூயார்க்ல இருக்க ரெட் கார்பெட் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டாங்க. அப்போ 40 அடி உயரமுள்ள ஒரு மரத்தால ஆன குதிரை பொம்மையும் காட்சிப்படுத்திருந்தாங்க. அதை சிஜிஐயே பண்ணிருக்கலாமே. அந்த குதிரை பொம்மைக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம உண்மையாலுமே அந்த ஹோமர் எழுதின நாவலை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பார்ட்டான ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டோட மன்னனோட பேரு தான் மெலனஸ். அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, ஹெலன். ஹெலன் ரொம்பவே அழகான பெண்மணியா இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ட்ராய்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டோட மன்னர் பேரு தான் பாரிஸ். ஒரு விஷயத்துக்காக பாரிஸ் வந்துட்டு இந்த ஸ்பார்ட்டா நாடுக்காக வராரு. அப்போ அவரோட மனைவியும் பாத்துறாங்க. ஹெலன் ரொம்பவே அழகா இருக்கிறதுனால இவர் வந்துட்டு ஹெலனை விரும்ப ஆரம்பிச்சிடுறாரு. அங்க இருந்து அவர் வந்துட்டு கடத்தி கூட்டிட்டு போறாங்களா இல்ல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு கூட்டிட்டு போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா எப்படியோ வந்து கூட்டிட்டு போயிறாரு. ஸ்பார்ட்டாவோட மன்னனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எப்படியாவது இவங்களை வந்துட்டு போர் தொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட 50,000 வீரர்களை கூட்டிட்டு போர் தொடுத்து போறதுக்காக போறாங்க. கூடவே சிற்றரசர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு சிற்றரசரோட பேரு தான் ஒடிசிஸ். ஒடிசிஸ் இங்க தான் இந்த பயணத்துல ஜாயின் ஆகுறாங்க. ட்ராய் நாட்டுக்கும் போயிடுறாங்க. போர் வந்துட்டு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ட்ராய்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான அரண்மனை பிரம்மாண்டமா இருக்கு. அதை தகர்க்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கு. இவங்களும் பல வருஷங்களா, கிட்டத்தட்ட 10 வருஷங்களா சண்டை போடுறாங்க. அப்படி இருந்தும் இவங்க சைடுல தான் பெரும் இழப்பு ஏற்படுறதுனால போதும் இந்த போரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க ஒரு பெரிய மரத்தாலான குதிரை பொம்மையை. அதையும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த ட்ராய் நாட்டு அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய குதிரை பொம்மை எல்லாம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, இதை வந்து நம்ம சின்னமா வச்சுக்கலாம், இந்த போர்ல அவங்க தோத்துட்டு போனதோட சின்னமா இது இருக்கட்டும், நம்ம ஜெயிச்சிட்டோங்கிற சின்னமா இருக்கட்டும்னு சொல்லி இந்த குதிரை பொம்மைய தன்னோட அரண்மனையை தாண்டி உள்ள கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் நடக்குது. அந்த பொம்மைக்குள்ள நிறைய வீரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே வெளியே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே இந்த போர் வந்து ஒரு எண்ட் ஆயிடுது. இப்போ நம்ம ஸ்பார்ட்டாவோட மன்னரும் ஜெயிச்சிடறாரு போர்ல. இதுக்கப்புறம் ஒடிசிஸ் வந்துட்டு தன்னோட சொந்த நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரோட மனைவி அங்க காத்துட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து சொந்த நாட்டுக்கு போறாரு இல்லையா, இதுக்கே 10 வருஷம் ஏற்படுது. அதுல நிறைய அட்வென்ச்சரான விஷயம் எல்லாம் அவர் ஃபேஸ் பண்றாரு. இதுதான் இந்த ஒடிசியோட மைய கதையாவும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒடிசி மூவியோட மேக்கிங்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு. அதுல ஒரு விஷயத்த சொல்லவா? ஆக்சுவலி இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து காட்சிப்படுத்தும் போது கிறிஸ்டோபர் நாலன் அவர்களுக்கு எந்த ஒரு ப்ரீ பிளானுமே இல்லையா, ஷார்ட் விஷன் எதுவுமே போடாம தான் இருந்திருக்காங்க. பின்னர் வந்துட்டு அந்த ஹார்ஸ்குள்ள போயிட்டு கிறிஸ்டோபர் நாலன் மற்றும் கேமராமேன், அந்த ஐமேக்ஸ் கேமரா, 20 ஆர்டிஸ்ட், அப்புறம் இந்த ஒடிசிஸ் அதாவது மேட் டேமன்லாம் இருந்திருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி காட்சிப்படுத்த போறோம்னு ஐடியா இல்லாம கேமராவையும் போட்டு வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்க பீப்புளுக்குலாம் ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப வந்துட்டு கன்ஜஸ்டடா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லாமே லைவா வந்துட்டு கேப்சர் பண்ணிருக்காரு. இத சமீபத்துல ஒரு இன்டர்வியூல மேட் டேமன் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. இந்த காட்சி ப்ரீ பிளான் பண்ணாததுனால தான் ரொம்பவே அற்புதமா உயிரோட்டமா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. இதனாலதான் கிறிஸ்டோபர் நாலனை தி லெஜெண்டரி டைரக்டர்னு சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.